வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். மலையை காப்போம், மானம் காப்போம். இந்து முன்னணி பேரியக்கம் உதகையில் முருகர் வேடம் அணிந்த சிறுவர்களுடன் விழிப்புணர்வு பிரச்சாரம். மலையை காப்போம், மானம் காப்போம். இந்து முன்னணி பேரியக்கம் உதகையில் முருகர் வேடம் அணிந்த சிறுவர்களுடன் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இன்று தொடங்கியது. இந்து முன்னணி பேரியக்க மாவட்ட தலைவர் வேலுச்சாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் திரளானவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய இந்து முன்னணி பேரியக்க மாவட்ட தலைவர் வேலுச்சாமி, திருப்பரங்குன்றம் மலை போன்ற ஆன்மீக பாரம்பரிய இடங்களை பாதுகாப்பதற்காக இந்து முன்னணி பேரியக்கம் செயல்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க இந்துக்களிடம் எழுச்சி உண்டாக்க இந்து முன்னணி பேரியக்கம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி இந்து முன்னணி பேரியக்கம் சார்பாக மாபெரும் போராட்டம் நடைபெற உள்ளது. இதை மக்களிடம் கொண்டு செல்லும் நிகழ்வாக இன்று உதகையில் இந்து முன்னணி பேரியக்கம் சார்பில் மலையை காப்போம், மானம் காப்போம் என்ற முழக்கத்தோடு உதகையில் முருகர் வேடம் அணிந்த சிறுவர்களுடன் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கியுள்ளோம் என்று தெரிவித்தார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். வேலுச்சாமி, இந்து முன்னணி மாவட்ட தலைவர், நீலகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் பயங்கரமான பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னென்னா, அடிப்படைவாதிகள்லாம் சேர்ந்துட்டு ஆடு வெட்டணும், மாடு வெட்டணும், கோழி வெட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையினால் நம்ம முருகரோட திருப்பரங்குன்ற கோயில் ரொம்ப தூய்மை, இந்துக்களோட கலாச்சாரமெல்லாம் அழிக்கப்படுது. இதனால் இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக இந்து முன்னணி தமிழ்நாடு முழுவதும் இந்து மக்களை சந்தித்து ஒரு துண்டு பிரசுரம் கொடுத்து அனைவரும் வர 4ஆம் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதி திருப்பரங்குன்றம் நடக்கிற அறப்போராட்டத்துக்கு கலந்துக்கணும்னு சொல்லி நம்ம இந்து முன்னணி சார்பில் நீலகிரி மாவட்டம் உதகையில் எல்லாத்துக்கும் அழைப்பு விடுக்கிறோம். அதுக்காக இந்த சிறப்பு ஏற்பாடாக நம்ம குழந்தைங்க முருகர் வேஷம் போட்டு முருகரே போய் நம்ம மலைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, மக்களை நீங்கள் எல்லாம் காப்பாற்றணும், ஒரு கூட்டமாக ஒருங்கிணைஞ்சு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முருகர் வேஷம் போட்டுருக்கிறோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் சேர்ந்த எம்பியாக இருக்கிறவர் அவர் போய் என்ன பண்ணுறாரு, அவர் எல்லா மக்களோட ஓட்டு வாங்கி எம்பியாக இருக்கார் நவாஸ்கனி. அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு திருப்பரங்குன்றத்தில் போய் மாட்டுக்கறி பிரியாணியோடு போய் அங்கே பிரியாணி சாப்பிட்டுக்கிறார். ஒரு குற்றம். ரெண்டாவது, எம்எல்ஏ போய் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி திமுக, அண்ணா திமுக, தேமுதிக அனைத்து கட்சியில் இருக்கிற இந்துக்கள் பொறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து அந்த கலெக்டர் ஆட்சியர்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் ஆடு வெட்டணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது இந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 70 ஆண்டு ஆட்சி காலத்தில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திமுக நம்ம எப்படி முட்டாள்தனமாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்துக்குமே ஒன்று சேராத இந்த 2 ஆப்போசிட் கட்சி இன்றைக்கி இந்த விஷயத்துக்கு ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அப்படின்னா தமிழர்களையும் தமிழ் கடவுளான முருகரையும் எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க, நம்ம இந்துக்களை எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்கன்னு மக்கள் புரிஞ்சு வரும் காலகட்டத்தில் நடந்துக்கணும்னு சொல்லி நம்ம இந்த பேட்டி மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது இந்த குழந்தைய முருகர் வேஷம் போட்டிருக்கிறாங்க. நம்ம பொறுப்பாளர்கள் சேர்ந்து எல்லா கடைக்கும் வீடுகளுக்கும் கண்டிப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்துக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்கணும்.